الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. صدق الله العلي العظيم. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபிய முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபூ தபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலம் ஜாஹிலியத்துடைய காலம். அந்த அறியாமையின் காலத்தின் போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்திலும் மக்கள் கஅபாவை தவாப் செய்யும் போது, அரஃபாவில் இருக்கும் போது கூட துன்யாவை மட்டுமே கேட்கக்கூடிய வளமை இருந்தது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஹிலியத்துடைய காலம், இஸ்லாத்திற்கு முந்தைய காலம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், கஅபாவை தவாப் செய்வார்கள். தவாப் செய்யும் போது துஆ செய்யக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அரஃபாவுடைய மைதானத்தில் துஆ செய்வார்கள். அந்த துஆ என்ன தெரியுமா? வெறுமனே துன்யாவை மட்டுமே கேட்பார்கள், மறந்து கூட ஆகிரத்தை பற்றி கேட்க மாட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இபுலன் வ பகரன் வ கனபன், யா அல்லாஹ் எனக்கு ஒட்டகம் கொடு, மாடு கொடு, ஆடு கொடு, துன்யாவை மட்டுமே கேட்பார்கள். காபாவை தவாப் செய்யும் போதும், ஹஜ்ஜுடைய அந்த அமால்களை செய்யும் போது, அரஃபாவுடைய மைதானத்தில் கூட துன்யாவை மட்டுமே கேட்கக்கூடிய வலிமை இருந்தது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஹஜ்ஜை செய்துவிட்டு உம்ராவை செய்துவிட்டு அவர்கள் கேட்கக்கூடிய ரெண்டு துஆக்கள், அல்லாஹும்ம அஸ்கினல் மஃபர் வ அஅதினா ظஃபர். இந்த ரெண்டு துஆக்களை தான் ஹஜ் உம்ரா செய்துவிட்டு கேட்பார்கள். அஸ்கினல் மஃபர், யா அல்லாஹ் மலையை பொழிய வைப்பாயாக. பாலைவன பூமியில் மழை பொழிவது மிக குறைவு, மலையை கேட்பார்கள். இரண்டாவது வஅஅதினா ظஃபர், எதிரியை சந்தித்தால் வெற்றியை கொடு, யுத்த களத்தில் வெற்றியை கொடு. இந்த இரண்டு துஆக்களையும் தான் அவர்கள் ஹஜ் உம்ரா செய்துவிட்டு கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமினன் நாஸி மை யகூல், மனிதர்களில் சிலர் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா, துன்யாவில் அதுதான் இதுதான் என்று கேட்பார்கள். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் خلاق, அவர்களுக்கு ஆখিরাத்தில் எந்த ஒரு பங்கும் கிடைக்காது. காரணம், அவர்கள் ஆখিরাத்தை கேட்கவில்லை, துன்யாவை கேட்டார்கள், துன்யா அவர்களுக்கு கிடைத்தது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வமின்ஹும் மை யகூல், இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா
آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. யா அல்லாஹ், துன்யாவில் அழகானதை கொடு, ஆகிரத்திலும் அழகானதை கொடு. வகினா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாத்து விடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும். வெறுமனே துன்யாவை மட்டும் கேட்காதீர்கள், துன்யாவையும் கேளுங்கள், ஆகிரத்தையும் கேளுங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த துன்யாவில் ஹஸனாவை, நல்லதை அழகானதை மட்டுமே தருவாயாக. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிரத்தில் அழகானதை நல்லதை மட்டுமே தருவாயாக. வகினா அஸாபன் நார், நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அதாவது சுவர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டால் சுவர்க்கம்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கற்றுத் தரக்கூடிய துஆக்களில் மிக அற்புதமான ஒரு துஆ தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆ. முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், குறிப்பாக இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், மக்கள் 3 விதமாக துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சிலர் துன்யாவை மட்டுமே கேட்பார்கள், உலகத்தை மட்டுமே கேட்பார்கள். யா அல்லாஹ், நல்ல கல்வியை கொடு, நல்ல வேலை வாய்ப்பை தா, நல்ல வருமானத்தை தா, ரிஸ்கில் பரக்கத் செய், குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமை, வீடு தா, வாகனம் தா. துன்யாவை மட்டுமே சிலர் கேட்பார்கள், அவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த பங்கும் இருக்காது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஆகிரத்தை மட்டுமே கேட்பார்கள். ஆகிரத்தை கேட்பது நல்லதுதான், ஆனால் துன்யாவையும் கேட்க வேண்டும், அது அவ்வளவு நல்லதல்ல. ஆகிரத்தை மட்டுமே கேட்கக்கூடாது. மனிதன் பலகீனமானவன், துன்யாவுடைய தேவைகளும் இருக்கிறது. காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா, வறுமை என்பது குஃப்ராக ஆகிவிட நெருங்கிவிட்டது. வறுமை சில வேளை குஃப்ருக்கு கொண்டு போய்விடும். இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், 3வது சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் துன்யாவையும் கேட்பார்கள், ஆகிரத்தையும் கேட்பார்கள். இந்த 3வது வகைதான் வரவேற்கத்தக்க வகை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த 3வது வகையை தான் சொல்கிறான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா. துன்யாவிலும் நல்லதை தான், ஆகிரத்திலும் நல்லதை தான். கண்ணியத்துக்குரியவர்களே, யாராவது ஒருவர் அவருடைய இஷ்டத்துக்கு துஆ கேட்டுக்கொண்டே போகிறார், அவருடைய எல்லா தேவைகளையும் கொட்டுகிறார். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா. இந்த துஆவில் அவர் மனத்தியால கணக்கு கேட்கக்கூடிய எல்லா துஆக்களும் இந்த 2-3 வார்த்தைகளில் உள்ளடங்கி விடுகிறது. இந்த துஆவை தாண்டி ஒருவரால் எதையும் கேட்டுவிட முடியாது. ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் மிக விசாலம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை தாண்டி யாராலும் துஆ செய்ய முடியாது. மனத்தியால கணக்கு துஆ செய்தாலும், எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைத்தையும் கொட்டினாலும், அந்த எல்லா தேவைகளும் இந்த துஆவுக்குள்ளால் உள்ளடங்கிவிடும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களில் அதிகமாக ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய துஆ தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்கள். கடுமையாக சுயவீனம் அடைந்திருக்கிறார்,
படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஒரு பறவை எப்படி சுருண்டு இருக்குமோ அதே போன்று அவர் பெட்டில் சுருண்டு படுத்திருக்கிறார். பார்க்க பரிதாப நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளியை பார்த்து கேட்டார்கள், மா குன்த ததுல்லாஹ قبل هذا, இதற்கு முன்னால் ஏதாவது நீ துஆ செய்தாயா, ஏதாவது நீ அல்லாஹ்விடத்தில் கேட்டாயா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் துஆ செய்தேன். அல்லாஹும்ம இன் குன்த துஆகிபுனி ஃபில் ஆখিরাহ ஃபஅஜ்ஜில் பிஹி ஃபித் துன்யா. யா அல்லாஹ், என்னால் நடந்த ஒரு தவறினால், பாவத்தினால் ஆகிரத்தில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை துன்யாவிலேயே தந்து விடுவாயாக என்று அவர் துஆ செய்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை கேட்டதும் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், இன்னக லா துதீகு ذلك, இதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்களே, ஏன் இப்படி துஆ செய்தீர்கள்? அல்லா தகூல், நீங்கள் இப்படி துஆ செய்யக்கூடாதா? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இருப்பது 2 வீடுகள். ஒன்று துன்யா என்ற வீடு, இரண்டாவது ஆகிரம் என்ற வீடு. இந்த 2 வீடுகளிலும் ஹசனாவை, நல்லதை ரப்பிடம் நாம் கேட்கிறோம். ஹம்மாது இப்னு சலமா சிறந்த ஒரு தாபிஈ, மார்க்க அறிஞர். ஹம்மாது இப்னு சலமாவோடு இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் அனஸ் இப்னு மாலிக்கை சந்திக்க போனார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஏதாவது துஆ செய்யுங்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இந்த துஆவை ஓதினார்கள். ஹம்மாது இப்னு சலமாவோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், ஜித்னா, இன்னும் கூடுதலாக கேட்கலாமே. மறுபடியும் ஓதினார், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், ஜித்னா, இன்னும் கூடுதலாக கேட்கலாமே. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இந்த துஆவை தான் அதிகம் கேட்பார்கள். இந்த துஆவை தாண்டி யாரால் நிரப்பமாக துஆ செய்யலாம்? இந்த துஆவை தாண்டி யாரால் தன்னுடைய தேவைகளை கேட்கலாம்? குறுகிய வார்த்தைகள், ஆனால் துன்யா ஆகிராவுடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய சுருக்கமான ஆழமான அர்த்தமுள்ள ஒரு துஆ. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவில் நல்லதை தருவாயாக என்றால் அந்த ஹஸனா நல்லது என்பதில் சாலிஹான மனைவி உள்ளடங்குவாள். ஆண்கள் துஆ செய்யும் போது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா என்றால் துன்யாவில் சாலிஹான மனைவியை தருவாயாக. பெண்கள் இந்த துஆவை செய்தால் சாலிஹான கணவனை தருவாயாக. குடும்ப வாழ்க்கையில் கண் குளிர்ச்சியை, குர்ரத்து அயுனை கேட்கிறோம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவில் நல்லதை தருவாயாக, அழகானதை தருவாயாக. இதில் கண் குளிர்ச்சி என்பது உள்ளடங்கும். விசாலமான வீட்டை நாம் கேட்போம். ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவில் அழகானதை நல்லதை தருவாயாக என்பது இதில் அழகான விசாலமான வீடு உள்ளடங்கும். நல்ல கல்வியை கேட்போம், நோயில்லாத வாழ்க்கையை கேட்போம், சண்டை சச்சரவுகள் இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை கேட்போம். ஒருவரால் அவருடைய இஷ்டத்திற்கு கேட்க விட்டால் என்னெல்லாம் கேட்பாரோ
அனைத்துமே ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவில் உள்ளடங்கிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ராக்கள் செய்யும் போது லைலத்துல் கத்ர் என்ற புனிதமான இரவில், பெருநாளுடைய இரவுகளில், பராத்துடைய இரவுகளில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது கேட்கப்படக்கூடிய அனைத்து துஆக்களும் கபூல். ஹஜ்ஜுடைய நேரம் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும் போது கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் கபூல். லைலத்துல் கத்ருடைய இரவில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூல். இரண்டு பெருநாட்களுடைய இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூல். பராத்துடைய இரவு, நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு கேட்கப்படக்கூடிய அனைத்து துஆக்களும் கபூல் செய்யப்படும். இந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவுகளில் எங்களில் பெரும்பான்மையானவர்கள் கேட்கக்கூடிய துஆவில் 90% துன்யாவை மட்டுமே கேட்பார்கள். துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்யாவுடைய தேவைகள் மட்டுமே எங்களுக்கு முன்னால் தெரிகிறது. ஆகிரம் மறைந்து இருக்கிறது. அதனால் துன்யாவை மட்டுமே கேட்கிறோம். ஆகிரத்தை கேட்பது மிக குறைவு. அல்லாஹ் சொல்லி தருகிறான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, கேளுங்கள் துன்யாவில் ஹஸனா நல்லதை தருவாயாக, வஃபில் ஆখিরাতি ஹஸனா ஆகிரத்திலும் நல்லதை தருவாயாக, வகினா அஸாபன் நார் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக. இந்த துஆவில் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவில் அழகானதை கேளுங்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பே துன்யாவில் ஹஸனா அழகை தருவாயாக. அதாவது துன்யாவுடைய எல்லா ரீதியிலும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, வெற்றியை மட்டுமே தருவாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்தில் அழகை தருவாயாக. கடைசி நேரம், சக்ராத்துடைய நேரம், மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றும் போது கலிமா வருமே, அந்த கலிமா வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்தில் ஹஸனா அழகானதை கேட்போமே, கடைசி நேரத்தில் கலிமா வெளிப்படும், அது ஹஸனா. கபருடைய வேதனையில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம், அது ஹஸனா. கபர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும், அது ஹஸனா. மஹ்ஷருடைய மைதானம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தினால் நீர் அருந்துவோம், அது ஹஸனா. மஹ்ஷருடைய மைதானம், அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெறுவோம், அது ஹஸனா. நரகம் செல்லாமல் சுவர்க்கம் செல்வோம், அது ஹஸனா. ரசூலுல்லாஹோடு சுவர்க்கத்தில் வாழ்வோம், அது ஹஸனா. அல்லாஹ்வுடைய லிகாவுடைய பாக்கியம், அல்லாஹ்வை சந்தித்து அவனோடு பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும், அது ஹஸனா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பே இந்த துன்யாவில் ஹஸனா அழகானதை தருவாயாக. முழு துன்யாவையுமே கேட்டுவிட்டோம். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাத்தில் ஹஸனா அழகானதை தருவாயாக. முழு ஆখিরাத்தையும் கேட்டுவிட்டோம். வகினா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய துஆவை பாருங்கள். துஆவை 3 பகுதிகளாக அல்லாஹ் பிரிக்கிறான். முதல் பகுதி துன்யாவை கேட்கிறோம், இரண்டாவது பகுதி ஆகிரத்தை கேட்கிறோம், வகினா அஸாபன் நார். மூன்றாவது பகுதியும் நரக நெருப்பில் இருந்து நாம் பாதுகாவல் தேடி சொர்க்கத்தை கேட்கிறோம். எனவே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், நாம் துஆ செய்யும் போது 3/2 பகுதி ஆகிரத்தை கேட்க வேண்டும், 3/2 பகுதி ஆகிரத்தினுடைய விமோசனத்தை கேட்க வேண்டும், ஒரு பகுதி தான் துன்யாவை கேட்க வேண்டும் என்று பதிவு செய்கிறார்கள். துன்யா சிறியது,
ஆகிரத் பெரியது. அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை ஆகிரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஅமல் லித்துன்யா பிகத்ரி பகாயிக ஃபீஹா, துன்யாவில் நீ எவ்வளவு காலம் இருப்பாயோ அதுக்கேற்றவாறு நீ துஆ செய், அமல் செய். இஅமல் லில் ஆகிரா பிகத்ரி பகாயிக ஃபீஹா, ஆகிரத்தில் நீ எவ்வளவு காலம் வாழ்வாயோ அந்த அளவுக்கு ஆகிரத்துக்காக நீ அமல் செய், ஆகிரத்தை கேள். துன்யா என்பது 60-70 வருடங்கள் எங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமர் உம்மதி மா பைன 60 வ 70, எங்களுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம், அவ்வளவுதான். உடம்பை விட்டு ரூஹ் பிரிந்தால் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. அதனால் ஆகிரத்துக்காக வேண்டிதான் அதிகம் துஆ செய்ய வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதும் போது எல்லாருக்கும் ஒரு அற்பமாக விளங்கும், இந்த துஆ தானா? இந்த துஆ தான் துன்யா ஆகிராவுடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. சிலர் ஓதி பார்க்க வந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். சிலர் நினைப்பார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேறு எதுவும் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் மருந்து. ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களையும் குணப்படுத்தும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற சிறிய துஆ, குறிப்பிட்ட வார்த்தைகள் தான், ஆனால் ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய அற்புதமான ஒரு துஆ. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல துஆக்களை எங்களுக்கு சொல்லி தருகிறான். அத்தனை துஆக்களிலும் சிறந்த துஆ ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற அந்த துஆ தான். அல்லாஹ்வுடைய கஸானா மிக விசாலமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், மனிதர்கள் ஜின்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மைதானத்தில் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்விடம் கேட்டு அல்லாஹ் அவர்கள் கேட்ட அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தாலும் எங்களுடைய விரலை கடலில் போட்டு எடுத்தால் எந்த அளவு எங்களுடைய விரலில் தண்ணீர் இருக்குமோ அந்த அளவு தான் அல்லாஹ்வுடைய கஸானாவில் இருந்து குறையும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஸானா எவ்வளவு விசாலமானது. அல்லாஹ்விடம் கேட்பதற்காக, அல்லாஹ்விடம் துஆ செய்வதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், ஒவ்வொரு காலடிக்கும் நன்மை எழுதப்படுகிறது. அடியார்கள் அப்படியா? மனிதர்கள் அப்படியா? ஒரு தேவை அவர்களுக்கு முன்னால் முன்வைத்தால் முகம் சுளிப்பார்கள். இரண்டாவது தடவை கேட்டால் ஏசியை விடுவார்கள், முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். அப்படிதான் கொடுத்தாலும் பல பேரிடம் சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர்ஹமுர் ராஹிமீன் கேட்பதை விரும்புகிறான். கேட்டால் அல்லாஹ் அள்ளி கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் துஆ செய்யுங்கள். ஃபித் துன்யா ஹஸனா, துன்யாவில் அழகானதை தான், ஆகிரத்தில் அழகானதை தான், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. முழு நலவையும் கேட்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிறான். உதுஊனி அஸ்தஜிப் லகும், என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன், என்னை அழையுங்கள் நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கணேசக்குரிய சகோதரிகளே, ஹஜ் உம்ரா செய்தவர்களுக்கு தெரியும், ருக்னுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை மட்டுமே ஓத வேண்டும். அடுத்த பகுதிகளில் வேண்டிய துஆக்களை ஓதலாம், வேண்டிய தேவைகளை கேட்கலாம், குர்ஆனை கூட ஓதலாம். ஆனால்
ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள். அவர்களும் உம்ரா செய்யும் போது, தவாஃப் செய்யும் போது அப்படிதான் செய்தார்கள். ருக்னுல் யமானி, ஹஜருல் அஸ்வத், இதற்கு இடைப்பட்ட இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்தில் துஆ அங்கீகரிக்கப்படும். எத்தனையோ நல்லடியார்களுடைய ரூஹல் அந்த இடத்தில் சுஜூதில் வைத்து பிரிந்திருக்கிறது. அவ்வளவு புனிதமான ஒரு இடம், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடம். ரசூலுல்லாஹ் அடுத்த 3 பகுதிகளிலும் வேண்டிய துஆக்களை கேளுங்கள் என்று சொல்லி தந்தவர். அந்த ஒரு பகுதியில் மட்டும் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவை ஓதுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். துனியாவிலும் எல்லா நலவுகளையும் கேட்டு ஆகிரத்திலும் எல்லா நலவுகளையும் நாம் கேட்டு விடுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குறைவான வார்த்தைகள், நிறைவான அர்த்தங்கள். அதனால் எங்களுடைய துஆக்களில் அதிகமாக இந்த துஆவை நாம் சேர்த்துக் கொள்வோம். அதனால தான் இமாம்கள் துஆ செய்து ஸலவாத்தை கொண்டு முடிப்பதற்கு முன்னர் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை கொண்டு அவர்களுடைய துஆக்களை பூர்த்தி செய்வார்கள். காரணம், நாம் எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவு தான் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் முன்வைத்தாலும் இந்த துஆவை தாண்டி எங்களால் எதையும் கேட்க முடியாது. துன்யா ஆகிராவுடைய எல்லா நலவுகளும் இந்த துஆவில் உள்ளடங்கி இருக்கிறது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்வோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களே, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகள், பஸ்தி, பஸ் என்றால் அடி மனதில் நான் புதைத்து வைத்திருக்கக்கூடிய கவலைகள், அந்த கவலையை நான் யாரிடத்திலும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், யாரிடத்திலும் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கவலையை நான் முறைப்பாடு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். அடியார்களிடத்தில் எங்களுடைய தேவையை சொன்னால், கவலையை சொன்னால், சிலர் தான் பரிதாபப்படுவார்கள், சிலர் தான் துஆ செய்வார்கள், பலர் சிரிப்பார்கள், குத்தி காட்டுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தேவையை முன்வைத்தால் அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வான், கஷ்ட நஷ்டங்களை இல்லாமலாக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜாஹிலத்துடைய காலம், அறியாமையின் காலம், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், மக்கள் துன்யாவை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் கற்று தருகிறான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். துன்யாவையும் கேளுங்கள், ஆখিরাத்தையும் கேளுங்கள், நரக விடுதலையும் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் ஹசனாவை தருவானாக. எல்லாவித கஷ்ட துன்பங்களையும் பலாய் முசீபத்துகளை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. பயங்கரமான நோய் நொம்பலங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளை எங்களுக்கு நசீபாக்குவானாக. ஆஃபியத்தோடு தீனுடைய உழைப்போடு நீண்ட ஆயுளை ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள் ரப்பே. எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ், எவ்வளவோ தவறுகள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். உன்னிடம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். சிறிய பெரிய எல்லா பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம் ரப்பே. எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய கல்புகளை வெளிச்சமாக்குவாயாக. நன்மையான காரியங்கள் மீது ஆசை ஆர்வத்தை தருவாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை தருவாயாக. பாவத்துடைய சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. ரப்பே, எங்களுடைய இறுதி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா முனவரா என்ற புனிதமான பூமியில் வஃபாத்தாகி
ஜன்னத்துல் பகீயில் பகீயுல் கர்கத்தில் அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹுடைய ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குடிமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே எங்களுடைய பட்டோலைகளை வலது கரத்தில் தருவாயாக. உனது அரசுரை நிலக்கு கீழால் நிழல் பெறக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹுடைய கரத்தினால் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் இருந்து நிறந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிமாக்குவாயாக. ரசூலுல்லாஹோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே உனது லிகாவுடைய பாக்கியத்தை, உன்னை சந்தித்து பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை உன்னுடைய சாலிஹான நெருக்கமான அடியார்களுக்கு மட்டுமே கொடுப்பாய். ரப்பே அந்த பாக்கியத்தை எமக்கும் தருவாயாக. இந்த சிறிய துஆவை உனது தனிப்பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.